भाई और बहनों नमस्कार। मेरे वीडियो में सुस्वागत के लिए सूर्यन में ओवर हीटिंग भरना चाहता है। आज हम कार में रेसिंग करना चाहता है। ஓ அப்படியா விஷயம் அது உங்களுக்கு இதுக்கு தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் தமிழ்லயே பேசலாம்னு இருக்கேன். கார் ரேசிங் பண்ண போறோம். புதுசா ஒரு காரை வாங்கி அந்த ரேசிங் பண்ணி என்ன ஸ்பீடு போகுது, எப்படி போகுது எல்லாத்தையும் பாக்குறோம். வாங்க. டப்பா இருக்கு, கார் இருக்கு, ரிமோட் இருக்கு, அக்சசரிஸ் இருக்கு. இந்த ட்ரிஃப்ட் டயர்ஸ் இருக்கு, ட்ரிஃப்ட் டயர்ஸ் அது பலன்னு இருக்கணும். மொட்டை மாடி பெரிய ஸ்பேஸா இருக்கு, போட்டு சும்மா சுத்தி சுத்தி ட்ரிஃப்ட் அடிக்கலாம் அப்படின்னு சில பேர் பைத்தியக்காரத்தனமா யோசிப்பாங்க. பழைய ட்ரிஃப்ட் டயருங்க, பழைய ரிமோட் கார் டயருங்க 4 கிழிஞ்சு வீணாக போச்சு, மொட்டை மாலையில் ஓடி தேய்ச்சி போச்சேன்னு கவலைப்படாதீங்க. அதை சுற்றி ஒரு செலோ டேப் மட்டும் போட்டிங்கன்னா சும்மா ட்ரிஃப்ட்டு வாய்க்குள்ளே வாழைப்பழத்தை வச்ச மாதிரி வழ வைக்கின்னு போகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் வீலை மட்டும் ட்ரிஃப்ட் டயர்ஸ் போட்டு பேக் வீலு கிரிப் டயர் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ தட் ஃப்ரண்ட் அது லெஃப்ட் ரைட் திரும்பும் போது இது மட்டும் தான் ஸ்கிட் ஆகும், இதோடைய கிரிப் அப்படியே இருக்கும். பார்ப்போம் இது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போ டயகனலாக இருக்க 2 டயர்ஸும் ட்ரிஃப்ட் டயர்ஸ், இந்த கிராஸில் இருக்க 2 டயர்ஸ் ட்ரிஃப்ட் டயர். ஸோ இது 2 கிரிப், இது 2 ட்ரிஃப்ட். இதோட டெஸ்டிங் பார்ப்போம். கண்ணா ஒரு கார் 3 மீட்டர் 1.72 செகண்ட்ஸில் க்ராஸ் பண்ண சொன்னாக்கா டிஸ்டன்ஸ் பை டைம் அதாவது 1.744 மைக்ரோ செகண்ட்ஸ். அதே ஸ்பீட் நீ கால்குலேட் பண்ணால் 1.744 இன்டூ 3.6 அதாவது 6.28 km/h கண்ணா. செல்லர் சொன்னது மாதிரி 20 km ஸ்பீட்லாம் போலங்க, 6 km ஸ்பீட் தான் போகுது. ஆனால் வண்டி தரமான ஃபண்ணுங்க.